Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel. In this video we are talk about main thing. Okay, எனக்கு நிறைய வந்து என்னுடைய வீடியோஸ் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுற வீடியோஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுங்கள் மேம்ன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் வரதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ரீசன்ட் டேஸாகவே ஓகே, எக்ஸாமில் வந்து ரெகுலேஷன்ஸ் மட்டும்தாம்மா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே எதுக்கு கொஷின் பேப்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் சிலபஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதர்வைஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் கொஷின் பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆகுற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் தான். என்னது 10 2 மார்க்ஸ் எழுதணும். ஓகேவா? 10 2 மார்க்ஸ் எழுதணும். அண்ட் தென் 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ன்ற 60 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் எழுதணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறதுக்கான சான்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 11th கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இப்போ 11th ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா 8 மார்க்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது 16 மார்க்ஸில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? பிலியம் பாருங்கள் 8 மார்க்ஸாக கேட்குறதுக்கான பல்க்கு கொஷின் பெரிய கொஷினாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்காக கேட்டுருவாங்க. ஓகேவா? இன்னொன்று கேட்குறாங்க, முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் மார்க் 16 மார்க்ஸ் அப்படியே போட்டுருவாங்களா மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எங்கே கேட்டிருக்காங்க, எங்களை முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டே கேட்கலையே. சரி, ஓகே. பிரேக்கிஷ் வாட்டரெல்லாம் 8 மார்க் கொஷின் தான். பாருங்களேன், 11th பி கொஷனில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவ் இஸ் சி வாட்டர் பியூரிஃபைட் யூஸிங் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டெக்னிக். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எதில் பண்ணுவோம் நம்ம, டீசாலினேஷன்ஸ் ஆஃப் பிரேக்கிஷ் வாட்டர். ஸோ அதெல்லாம் 8 மார்க் கொஷின்ஸ் தான். ஓகேவா? எக்ஸ்பிளைன் ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ். பார்த்தீங்களா, ஸ்லட்ஜு ஸ்கேல் மட்டுமே 8 மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் நீங்கள், அதுக்கான டெஃபினிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரீசனால் அது வந்துச்சு அப்படின்றது எழுதணும். ப்ரிவென்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஓகேவா? வாட் ஆர் தி வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம், டிடிஎஸ் பார்த்துருக்கோம், பிஓடி சிஓடி, இதெல்லாம் வந்து வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் தான். அர்சனிக்கு. ஓகே, ஒன்ஸ் அகெயின் அர்சனிக்கு. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். ஓகேவா? வேறு என்ன, அதெல்லாம் 12th கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம நடத்தலை. ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸும் இன்னும் நான் இது பண்ணல. சால்ட் ஜெல் மெத்தடு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்து அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வேறு அவ்வளோதான்ப்பா. ஸோ ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான்ப்பா இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேம் அதே பேட்டர்ன் தான். 10 2 மார்க்ஸ் எழுதணும். அண்ட் தென் 5 16 மார்க்ஸ் எழுதணும். 5 16 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மார்க்காக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் தான் வந்து பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ ரீசன்ட் டேஸாகவே எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகே, ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் நடத்துறது புரியுது, இல்லை சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஒரு எஃபெக்டிவான டீச்சிங் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட் டீச்சிங் தான். ஓகேவா? என்னதான் நம்ம மொபைலில் படித்தாலுமே ஒரு பிளாக் போர்ட் டீச்சிங்க்கு ஈக்குவலாக எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை.
ஸோ இருந்தாலுமே என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னால எவ்வளோ வந்து கவர் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுமோ, அவ்வளோ நான் ஒரு வீடியோல நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க கிளாஸ்மேட்ஸு அந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரிலேட்டடான நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ வந்து நீங்க என்னுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. மோஸ்ட்லி பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க் யூ டியர்ஸ். தேங்க் யூ. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ.